ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு ஏதாவது சட்னி செய்ய போகிறீங்கன்னா இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சட்னி தான். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 10 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் புளி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் வத்தல் நான் 10 மிளகாய் வத்தல் தான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஏன்னா அந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது கூடவே மிளகும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். மல்லி இலை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா சட்னிக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஓகே, நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். என் பிள்ளைங்களுக்காக நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5 மிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக சுள்ளுன்னு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் 5 இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னா 10 இட்லி கூட சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஏறின பிறகு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுத்தமான செட்டிநாடு நல்லெண்ணெய். அது ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை பார்த்திங்கன்னா இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் டேஸ்ட் நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம் தாளிக்காமல். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்ச சட்னியை இதோடய ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதாவது அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு நிற்கும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக லாஸ்ட்டில் கூட நீங்கள் தாளித்து எடுத்துக்கலாம். அப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுக்கிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே நிற்கும். எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த காரம்லாம் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா அந்த நல்லெண்ணெய் தான் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் காரத்தை. அதனால் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஒரு 10-15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.